நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 86 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை. நம்ம வரலாறு நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். 86 வயது வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை இல்லை. 86 வயதில் தான் என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. வயசு என்னங்க, 86 வயசு. இது ஆச்சரியம் இல்லை அன்பிற்கினியவர்களே. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது நாம் எல்லோருமே அறிந்து இருக்கிற செய்தி. அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அதற்கடுத்து 13 ஆண்டுகள் கழித்து தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு என்னங்க, 86ல ஒரு 13 கூட்டிக்கிட்டோம்னு சொன்னா ஏறத்தாழ 99 வயது. ஏறத்தாழ 86, 96, 99 வயதிலே தான். ஆச்சரியமா இருக்கீங்களா இல்லைங்களா? 90 வயது என்பது குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை உருவாகிற அந்த வயதே கிடையாது. அந்த மனைவியும் அவர்கள் அந்த கிழப்பருவத்தை எட்டி இருக்கிற நேரம், அவர்களுக்கு அந்த மாதவிடாய் போக்குகள் எல்லாம் நின்று போயிருக்கிற நேரம், குழந்தை உருவாக வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா 99 வயதிலேயும் ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. இந்த 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஒரு பிரார்த்தனையை நாவினால் செய்கிறார்கள். ஒரு பிரார்த்தனையை, ஒரு நன்றி கடனை அல்லாஹ்வுக்கு நாவினால் சொல்லுகிறார்கள். நாவினால் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த உதாரணத்தை இங்கே சொல்லுகிறேன். என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்க. 14வது அத்தியாயம் 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவே அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக. எல்லா புகழும் ரப்பே உனக்கு தான். நீ எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? நான் வயது முதிர்ந்திருக்கிற அந்த காலத்திலே, அலல் கிபரி, கிபர்னு சொன்னா பெரிய வயது அர்த்தம், பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெரியவர்கள்னா வயதிலே மூத்தவர்கள், முதியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் வயது முதிர்ந்திருக்கிற அந்த நிலையிலே எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்தாய். எதை கொடுத்தாய்? இஸ்மாயில வ இஸ்ஹாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்தாயே ரப்பே. அப்படிப்பட்ட அந்த ரப்புவுக்கே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை நாவினால் புகழுகிறார்கள்.